நாளைக்கு நான் என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேங்க. அங்கே போகும்போது ஏதாவது நானே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஜாங்கிரி செய்யலாம் அப்படின்னா என் பொண்ணு, சின்ன பொண்ணு. அதே மாதிரி நாங்களும் ஜாங்கிரிக்கு உளுந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுட்டு அதை மிக்சிலையாவது இல்லை கிரைண்டர்லையாவது அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருந்ததால் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நிறைய உளுந்து இருந்ததுன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சி போடலாம். நாங்கள் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு சோள மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்து அதில் போட்டு நல்லா கீழே சின்னதாக ஓட்டையை போட்டுட்டு டைட்டாக நம்ம இப்படி இந்த மாதிரி புழிஞ்சு விட்டோம்னா ஜாங்கிரி அழகாக வருதுங்க. நல்லாவே வருது. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக வரும்னு. சூப்பராக நல்லாவே ஜாங்கிரி வந்துடுச்சு. இதை நாங்கள் இப்போ நல்லா 2 பக்கமும் ஸ்லிம்மில் வச்சு, ஸ்பீடாக வைக்கக்கூடாது, ஸ்லிம்மில் வச்சு பொறுமையாக பொரித்து எடுத்து நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கதில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது ஸ்பூனில் அப்படி நல்லா அமுக்கி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஊறிடுச்சு. நல்லா ஊறின பிறகு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாங்க. சூப்பரான ஜாங்கிரி கிடைக்கிது. கொஞ்சம் தான் போட்டேன் நான். ஒரு 100 உளுந்து தான் போட்டேன். 100 உளுந்துக்கே ஒரு 30 கிட்ட வந்துச்சு. இதுக்கு தான் ஒன்று தான் பெருசாக புழிஞ்சேன். மற்றெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே மினி ஜாங்கிரி தாங்க நாங்கள் புழிஞ்சு வச்சோம். கொஞ்சம் நிறைய வரணும் இல்லையா, எல்லாேருக்கும் வரணும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மினி ஜாங்கிரி புழிஞ்சேன். நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.